ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக டிமார்ட் போயிருந்தோம். அங்கே என்னென்ன வாங்கினோம், என்னென்ன பார்த்தோன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிமார்ட்டுக்கு போனதே பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ப்ராடக்டெல்லாம் பார்க்குறதுக்காகவும் ஒரு சிலது வாங்குறதுக்காகவும் தான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு எதுவுமே நாங்கள் இந்த செக்ஷன் தான் போனோம். தவா எல்லாம் நல்ல லோ ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. லோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி லோ குவாலிட்டிலையும் இருந்தது. ஹை ப்ரைஸ் இருந்த தவா நல்ல ஹை குவாலிட்டிலையும் இருந்துச்சு. குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸாக இருந்துச்சுங்க. கம்மி விலையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப தக்கையாகவும் இருந்துச்சு, இதுவாகவும் குவாலிட்டி கம்மியாகவும் இருந்துச்சு. பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது அதுக்கேற்ற குவாலிட்டியில் இருந்து ஃபினிஷிங்லாமும் நல்லா இருந்துச்சு. இந்த ஆப்பச்சட்டி, பணிகார சட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி லைட் வெயிட் ப்ராடக்ட்டு தான் நிறைய இருந்துச்சு. இந்த பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. 199 தான் அது. இந்த பிளாக் கலரும் 199 தான். ஒருத்தருக்கு ஆம்லேட் போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த கடாய் பார்த்திங்கன்னா 600க்கு மேலே வந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய பணியார சட்டி. கடாயும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. அதுக்கேற்ற ரேட்டு வந்தது. சாதம் வடிக்கிற பாத்திரம். இதை நம்ம பிரியாணி செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ரைஸ் வடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் தான் பார்த்தேன், ப்ரைஸே போடல அதில். ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் குக்கரும் வேறு குக்கர் இருந்துச்சு. ஆனால் புது மாடல்லாம் எதுவும் இல்லை, டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிளேட்டு. இது எல்லாமே மெலமைன் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக். நான் ஃபுல் பிளாக்கில் பார்த்தேன், ஆனால் ஃபுல் பிளாக்கில் எதுவுமே இல்லை. இந்த பவுல் எல்லாமே கம்மி விலையில் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் தான். பீங்கானும் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே ஸ்பைஸ் ஜார்ஸு. இது எல்லாமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு. கிளாஸ் ஜார்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் கிளாஸ் ஜார்ஸு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ். இது ஜஸ்ட் நார்மல் ஜாரு 29. இது பெரிய ஜார் 129. அதை விட கொஞ்சம் சின்னது இருந்துச்சு. கலர் ஆனால் சேம் கலரில் தான் இருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதையும் சின்ன ஜார்லாம் 59 தான் போட்டிருந்தாங்க. கலெக்ஷன் ஆனால் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரண்டி செக்ஷனில். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி பார்த்தேன். அது நிறைய பேர் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது. வாங்கலாம் தான் நான் சொன்ன கரண்டி இதுதான். இருக்கிற கரண்டியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோன்ட்டு வந்துட்டேன். டிஃப்ரெண்ட் நைஃபு, பீலர்ஸ், நைஃப்லாம் எல்லாமே இருந்துச்சுங்க, வச்சுருந்தாங்க. கிரேட்டு டிஃபன் பாக்ஸு, ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லாம் அந்த டிஃபன் பாக்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இதே ரோவில் தான் பார்த்திங்கன்னா 5 பெட்டி இல்லாமல் இருந்தது. பெரிய டிஃபன் பாக்ஸு, சின்ன டிஃபன் பாக்ஸு கொஞ்சம் வேஸ்ட்டு தான். சின்ன கிண்ணம், பவுல். ஒரு பீஸே 119. இது நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 199 போட்டிருந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபராக தெரிகிற மாதிரி கண்டெய்னர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸு எல்லாமே 199 தான். ஸ்டீல் பாட்டில்ஸ், இதெல்லாம் ஸ்ப்ரே பாட்டில்ஸு, ஹேண்ட் வாஷு, இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படின்லாம் நம்ம க்ளீனிங் சொல்யூஷன் கூட ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுவுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. இதில் இந்த கூடை ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் தக்காளிலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 ட்ராயர் வச்சு ஒரு பாக்ஸ். நம்ம மீஷோவில், அமேசான்லலாம் பார்க்குற மாதிரி
சோப் டிஸ்பென்சர். நம்ம அதில் ஆஃபரில் வாங்கினாலே 150 தான் வரும். 2 150 வரும். இங்கே 1 99 போட்டிருந்தாங்க. கப்பு வெரைட்டி நிறைய இருந்துச்சுங்க. உங்களுக்கு கப்பு வாங்குறது பிடிக்கணும்னா தாராளமாக அங்கே போகலாம். அவ்வளோ கப்புங்க, டிஃப்ரெண்ட்டாக கலராக அழகழகாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 6 கப்பு சேர்ந்தது ஜஸ்ட் 99 தான் போட்டிருந்தது. இதெல்லாம் பிளேட்டுங்க. நிறைய கப்புங்க தான் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. 79 ருபீஸ், 25 ருபீஸ் இது. ₹69. இந்த சின்னதெல்லாம் 69, பெருசெல்லாம் 79. ஃபுல்லாகவே கப்பு தான் வச்சுருந்தாங்க அங்கே. இதில் பிளேட்ஸு டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இது வந்து பீங்கான் பவுல் 319. இது எல்லாமே பீங்கான் தான் இங்கே இருந்தது. இது கிளாஸ் பாக்ஸு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. நான் எல்லாமேலாம் வீடியோ எடுக்கலைங்க. குறிப்பிட்டது எதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கோ அது மட்டும்தான் பார்த்து வீடியோ எடுத்தேன். இது அநேகமாக ஃப்ளவர் வாஷ் போட்டு வைக்கிறதுக்காகன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்கொயர் அந்த கிளாஸ் பாக்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி இது ரவுண்ட் டைப்பில் இருந்துச்சு. இது ஸ்பைஸ் பாக்ஸு, உப்பு, சால்ட் அண்ட் பெப்பர் போடுறது. இது எல்லாமே செராமிக் தான், செராமிக் பவுல். இது குட்டீஸ்க்கு பிளேட்டுங்க. இது பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டியாக நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து போட காட்டுறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் 21 ருபீஸ் ஒரு பீஸு. இது எல்லாமே கலராக அழகழகாக இருந்தது. ஸ்டோரேஜ் பாக்ஸு ஒன்றுத்துலேயும் ஒன்று வச்சுக்கலாம். அதில் எங்கன்னா ட்ராவல் பண்ண சொல்ல குழந்தைங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தாங்க நாங்கள் அங்கே பார்த்தோம். முட்டை போடுற பாக்ஸு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுவும் இந்த பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டுங்க. ஆனால் பாய்.